ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேஷன். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் துர்கா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் வந்து 2025 நியூ இயரோட ஃப்ரம் தேஜஸ் பொட்டிக் அண்ட் தேஜஸ் சேனலோட விஷஸ். நீங்க உங்களுக்கும் வந்து இந்த 2025 எல்லாரும் பார்க்குற எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் இந்த இயர். ஸோ ஒரு நல்ல புது ஒரு விஷயத்த வந்து இவ்வளோ நாள் ஸ்டார்ட் பண்ணா கூட புது விஷயத்த கண்டிப்பா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நானும் நெறைய விஷயம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் லாஸ்ட் 2, 3 டேஸா வந்து வீடியோஸ் போட முடியல. நான் வந்து நமக்கு நியூ இயர் வந்துச்சு, கிறிஸ்மஸ் வந்துச்சு. ஸோ கிறிஸ்மஸ்க்கு தான் வந்து நம்ம சாண்டா கிளாஸ்க்கு அந்த இது பார்ட்டிக்கு வந்து நம்ம வந்து ரெட் கலர் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம் பேட்டர்ன் மேக்கிங்ல. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ அது ரொம்ப நல்லா வந்திருந்து. பெர்ஃபெக்ட்டா வந்திருந்து. ஸோ நெறைய பேர் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நாள் பார்த்தா அந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து புரியாது. அந்த பேட்டர்ன் வந்து புரியாது. நீங்க பார்த்துட்டே இருக்கணும். பார்க்க பார்க்க தான் கண்டிப்பா புரியும். ஸோ நெறைய பேர் அது ரொம்ப டஃப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த நியூ இயர்ல வந்து நெறைய வந்து நம்ம இப்ப கிளாஸஸோட சார்ஜஸ்லாம் வந்து அஃபர்டபுளா ஃபிக்ஸ் பண்ணி, அந்த மாரிலாம் வந்து இப்ப வந்து நெறைய வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா வந்து தேவையானவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பெர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து கிளாஸ் குடுக்கணும். ஸோ நெறைய பேர் வந்து இது வந்து லாஸ்ட் இயர் என்ட்ட கேட்டிருந்தாங்க. மேடம் வந்து எங்களுக்கு வந்து இவ்ளோ தெரியும்ன்னும்போது நீங்க கொஞ்சம் இவ்ளோ குறைச்சுக்கோங்க. ஸோ அந்த தெரிஞ்ச அளவுக்கு வந்து நீங்க குறைச்சிட்டு உங்களுக்கு சொல்லிக் குடுக்குற பர்டன் கம்மி தான ஆகும். ஸோ ஒரு டைம் வந்து நமக்கு அதெல்லாம் கிடையாது. நம்ம கோர்ஸ் ஃபீஸ்னா இப்படிதான் இருக்கும். ஸோ நெறைய பேர் தொடர்ந்து இதே மாதிரி கொஸ்டினே நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் இவ்ளோ தெரியும்ன்னும்போது எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி நீங்க இது பண்ணுங்க. அம் மொத்தமே தெரியாதவங்களுக்கு நீங்க வேற மாரி சார்ஜ் பண்ணுங்க. அந்த மாரி ம் இது ஸ்டூடண்ட்ஸ் தகுந்த மாரி நீங்க அஃபர்டபுளா ஃபிக்ஸ் பண்ணுங்க மேடம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது லாஸ்ட் இயர் நம்ம வந்து அது ஒண்ணும் பண்ணவே இல்ல. சரி, ஓகே. 2025ல வந்து இந்த மாரி ஏதாவது ஒரு மாடுலேஷன் பண்ணா, ஸோ பார்க்குறவங்களுக்கு யாருக்காவது யூஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படின்றத வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து நம்மளோட 3 டாட்ஸ் டாப்ஸ் அந்த மாரி டாப்ஸ் எல்லாம் வந்து நெறைய வந்து ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னாக்கா கண்டிப்பா நம்மளோட என்னோடது வந்து யூடியூப் சேனல் வந்து தேஜஸ் சேனலு. ஆக்சுவலா டெய்லரிங் சேனல் இப்ப ஆட் பண்ணியிருக்கோம் நம்ப. ஸோ ஈஸியா வந்து உங்களால சர்ச் பண்ண முடியும் அப்டின்ட்டு. நம்மளோட பொட்டிக் நேம் வந்து தேஜஸ் பொட்டிக். ஸோ தேஜஸ் பொட்டிக் வந்து நம்ப நார்மலா ரன் பண்றது. ஏன்னா வந்து யூடியூப்ல வந்து இன்கம் வந்து ஒண்ணுமே வராதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அத வந்து தொடர்ந்து வந்து 24 ஹவர்ஸும் பண்றவங்களுக்கு தான் வந்து அவங்களால ஏதாவது கொஞ்சமாவது ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால யூடியூப் ஏர்னிங் நம்பிட்டு வந்து நம்மளாலலாம் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலை ஆல்ரெடி கத்துக்கிட்டு நம்ம பண்ணிட்டே இது சைட் பை சைடா வந்து ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மென்ட்க்கோசரம் நம்மளோட நம்மள 4 பேருக்கு தெரியணும் அப்படின்றதுக்கு வேணா இந்த யூடியூப் வந்து சைடா வச்சுக்கலாமே ஒழிய, இதுல வந்து எங்களுக்குள்ள வந்து ஒரு இன்கமும் கிடையாது. ஸோ நமக்கு வந்து மெயின் இன்கம் வந்து நம்ம பொட்டிக்ல இருந்து தான் வருது. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கும் வந்து கஸ்டமைஸ்டா என்னென்ன வேணும்னாலும் கண்டிப்பா வந்து நம்ம ரெடி பண்ணி குடுக்கலாம். ஓகேவா? ஸோ நெறைய பேர் வந்து இது பண்ணி தருவீங்களா? அது பண்ணி தருவீங்களா? அப்படின்லாம் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பண்ணி தர முடியும். நீங்க வந்து பெங்களூர்ல இருந்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி, ஸோ எந்த மாதிரியான டிஸ்டன்ஸ் வேணுனா கூட நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க கஸ்டமைஸ்டா வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு இந்த பேட்டர்னுக்கு வந்து எனக்கு இந்த பேட்டர்ன் பண்ணி குடுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க சில பேரு. பேட்டர்ன் மாத்திரம் பண்ணி அனுப்புவீங்களா? அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நாலேட்ஜ் இல்லாம அனுப்புனா வந்து அவங்களுக்கு வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் அப்படின்றதால, அத வந்து நாங்க கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்க வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நீங்க அனுப்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா என்னால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு, அந்த மாரி பேட்டர்ன்ஸும் வந்து நெறைய வந்து கிராஸ் ஓவர், அப்புறம் வந்து ஃபிஷ் கட், அப்புறமா வந்து அ தை ஸ்லிட் அந்த மாதிரி நெறைய டிஃபரெண்டான பேட்டர்ன்ஸ். ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெயின் பேட்டர்ன் இருந்தா மட்டும் தான் வந்து நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ப எ இவ்ளோ திங்ஸ் வந்து இவ்ளோ பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமர் கேட்டாவே வந்து இந்த பேட்டர்ன் போட்டு ரெடி பண்ணி அவங்க மெஷர்மென்ட்க்கு வந்து அனுப்பிச்சுட்டுருக்கோம் கொரியர்ல. அது வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட பொட்டிக்ல நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்றத வந்து இந்த 2025ல வந்து கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் சில பேர் வந்து லைவ் வந்து வரதே இல்லையே! லைவ் இப்ப என்ன ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு கேட்டுருந்தாங்க. ஸோ லைவ் வந்து என்னால முடிஞ்சப்ப வரேன். ஏன்னா வந்து மெயினா வந்து 3:00 வரைக்கும் தான் என்னோட எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணிக்கிறதும் இருக்கு ஆக்சுவலி. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 7த் ஸ்டாண்டர்ட், 6த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வயசுல வந்து பையன் இருக்கான். அந்த மாரி இருக்கும்போது நான் வந்து கண்டிப்பா அவங்க ஸ்டடீஸ்க்கும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இப்ப இப்ப எனக்கு பெரிய பொண்ணும் இருக்கா. பட் அவள்துல வந்து நான் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேன். அவங்க வந்து 2ண்ட் இயர்ல இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களதையும் நான் கவனிச்சுப்பேன்னு வச்சுக்கங்களேன்.
ஸோ நான் 2 பேரும் எஜுகேஷன் இஸ் மஸ்ட் என்னோட பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அவங்க எஜுகேஷன் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அதனால எனக்கு இப்ப இந்த 3:00 மேல வந்து அவங்க படிப்பு தான் நான் மெயினா வந்து எடுக்கிறது. ஸோ அதனால வந்து மார்னிங் ஃபுல்லா வந்து நம்ம பொட்டிக் அப்புறம் யூடியூப் ஒர்க் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஆஃப்டர் 3:00 மேல எப்பயாவது அவனுக்கு பிரேக் கிடைக்கும். அவனுக்கு ஏதாவது ஆன்லைன் டியூஷன்ஸ் இருக்கும்போது வந்து நான் லைவ் போடுறேன். அந்த டைம் ஏதாவது லைவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. நான் கிளியர் பண்றேன். ஸோ நம்ம பேசிக் பேட்டர்ன்ஸ்லாம் நெறைய போட்டுட்டோம். ஆனா மெயின் பெரிய பெரிய பேட்டர்ன்ஸ்லாம் போடணும் அப்படின்னு நினைக்கும்போது வந்து என்ன ஆகுதுனாக்கா, அ ஒரு பேட்டர்ன் போட்டு ஃபுல் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி நான் போடுறதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஆக்சுவலி. ஸோ எல்லாரும் வந்து ஒரே ஒரே வீடியோலயே வந்து எல்லாமே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் அந்த மாரி வந்து பண்ண முடியாது. அந்த மாரி பண்ணாக்கா வந்து 5 ஹவர்ஸ் வீடியோ, 4 ஹவர்ஸ் வீடியோ அந்த மாரிலாம் கூட நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் ஒரு நாள் உங்களுக்கு அந்த மாரி லைவா வந்து போட்டு காமிக்கிறேன். நாங்க எவ்ளோ ப்ராசஸ் பண்றோம் அப்படின்றத. சும்மா வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மேக்கப் போட்டுட்டு சும்மா வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காமிக்கும்போது வந்து அது பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். பட் வந்து ஒரு ஃபுல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா, ஐயோ! என்ன இவ்ளோ ஒர்க் இருக்கா? அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ அதனால அந்த ரீசனால வந்து அடிக்கடி என்னால வந்து தொடர்ந்த மாதிரி என்னால வந்து ஒரு பேட்டர்ன்ஸ் எடுத்து எடுத்து டக்கு டக்குன்னு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வந்து போட முடியறதுக்கு கஷ்டமா இருக்கு. பட் வந்து நடுவுல வந்து நம்மள வந்து வீடு பார்த்துக்கணும். பசங்களோட எஜுகேஷன் தான். ஸோ என்னோட வீடு வீடு அப்படின்றத விட நம்ம பையனுக்கு வந்து நம்ப இப்ப எக்ஸாம் யூனிட் டெஸ்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் எக்ஸாம் இருக்கும். ஸோ நம்ப கொஞ்சம் கூட கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். அவங்க வந்து எடுத்தெல்லாம் வச்சு படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் ஃபுல் பார்த்தா மார்னிங்கும் கொஞ்ச நேரம் வந்து சொல்லிக் குடுப்பேன். ஸோ ஈவினிங் அதுக்கு நடுவுல தான் வந்து நம்மளோட ஒர்க்கு, இன்கம் அத பத்தி நம்ம திங்க் பண்ணி, ஸோ நம்மளோட டைம வந்து இப்படி ஸ்பெண்ட் பண்றது. ஸோ நீங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க நெறைய பேர் வீட்ல. நெறைய பேர் வந்து பசங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் குடுப்பீங்க. ஸோ 2 பேரும் நம்ம போயிட்டோம்னாக்கா, வேலைக்கு போயிட்டோம்னாக்கா, 2 பேருமே கவனிக்கலனாக்கா வந்து அந்த பசங்களுக்கு வந்து ஜாலி ஆயிடும். ஸோ இப்ப என் பையன்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வந்து, அவன உட்கார வைக்கிறதே வந்து ஒரு பெரிய பெரிய இதுவா இருக்கும். கோலா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவன உட்கார்ந்து அவன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா, இப்ப நம்ம 5:00 அவர உட்கார வச்சோன்னா, அவன் ஸ்டார்ட் பண்றதே வந்து 6:00 தான் இருக்கும். பெரிய அச்சீவ் பண்ண மாரி இருக்கும். அப்புறம் ஒன்ஸ் மூட் வந்தா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் எப்பயுமே வந்து படிக்கிறத வந்து ரொம்ப நேரம் டிராக் பண்ணக்கூடாது. 1/2 அன் ஹவர் 45 மினிட்ஸ் தான் படிக்க வைக்கணும்னு நெனைப்பேன். பட் அவங்க மெமரி பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அந்த மாரி வந்து நம்ம ஃபுல்லா வந்து நான் ஆஃப்டர் 3 வந்து அவங்க கூடயே தான் நான் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதனால வந்து ஈவினிங் டைம்ல நான் கண்டிப்பா லைவ் போடுறேன். ஸோ இந்த மாரி இவ்ளோ வந்து நம்மளோட பொட்டிக்ல வந்து இவ்ளோ வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து கிளாஸஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கும் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பார்த்தா எனக்கு புரியலங்க. பட் நான் டீட்டெயிலா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க நெனைக்கிற மாரி ஒரு வீடியோஸ்லயுமே டீட்டெயிலா எல்லாமே பேசிக்ஸ் போட்டு அப்புறமா வந்து அ ம க கிளாத் கட் பண்ணி அப்புறம் ட்ரேசிங் பண்ணி இதெல்லாம் வந்து ஸ்டெப் லைனா வந்து நான் போட முடியாது ஒரு பேட்டர்னு. ஸோ ஏன்னா வந்து அவ்ளோ பெரிய கஷ்டமான வேலை அது. அதனால நான் பேசிக்ஸ் ஆல்ரெடி போட்டுடுவேன். பேசிக்லேருந்து தான் நான் வந்து டைரக்ட்டா வந்து டிஃபரண்டான பேட்டர்னுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு போவேன். ஸோ அத வந்து நீங்க ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நீங்க பிஃபோர் உள்ள இருக்கிற பேட்டர்ன நீங்க பார்க்கணும். பேசிக் பேட்டர்ன் பார்க்கணும். எல்லாமே வந்து அதில நெறைய டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். ஒரு வீடியோஸ் பார்க்கணும். ஒரே வீடியோல உங்களுக்கு பார்த்தா கண்டிப்பா புரியவே புரியாது. ஸோ கண்டிப்பா வந்து நம்ம எதையோ ஒண்ணு கத்துக்கிட்டு இப்ப பாருங்க நான் கூட வந்து விஷயம் கத்துக்கிட்டு யூடியூப்லலாம் வந்து நம்மளால ஏர்ன் பண்ண முடியாது. நம்ம கத்துட்டு இருக்கிறதால நம்ம ஒரு ஷாப்ல ரன் பண்ணும்போது நமக்கு வந்து ஆர்டர்ஸ் வருது. டெய்லி வந்து இன் பிட்வீன் வந்து நான் யூடியூப் போடலனா கூட நான் 2 ப்ளவுசஸ், 3 ப்ளவுசஸ் கட் பண்ணுவேன். ட்ரெஸ்ஸஸ் கட் பண்ணுவேன். அதையும் தாண்டி வந்து நம்ம டெய்லர்ஸ்க்கும் குடுப்பேன். ஸோ நம்ம டெய்லர் வந்து கட்டிங், ஸ்டிச்சிங்கும் பண்ணுவாங்க. கட் பண்ணி குடுத்தாவும் ஸ்டிச் பண்ணுவாங்க. ஸோ நம்மளது எப்படி நமக்கு வந்து இன்கம் வந்து நமக்கு ஆல்ரெடி இவ்ளோ வேலை தெரியும். நமக்கு எப்படிலாம் இன்கம் வேணுமோ அப்படியெல்லாம் வந்து நம்ம மாத்திக்கலாம். இந்த ஜாப்ல மட்டும் தான். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீயா இருக்கோம். நம்ம கட் பண்ணி குடுத்துடலாம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணிட்டா, நம்ம கட் பண்ற காச வந்து அவங்க கிட்ட கட் பண்ணிட்டு, அந்த காசு நமக்கே வரும். ஸோ நம்ம 2மே நமக்கு பண்ண முடியல. நம்ம பிஸியா இருக்கோம். வேற ஏதோ வேலை இருக்குன்னாக்கா 2மே குடுத்துட்டு, நமக்கு 1% வந்து கஸ்டமர் கிட்டேருந்து வரும். ஓகேவா? ஃபுல்லாவே வந்து டெய்லர்ஸ்க்கே போயிடாது. ஸோ நமக்கு இன்கமே இல்லாம அவங்களுக்கு மட்டும் குடுத்து என்ன பிரயோஜனம் இருக்கு? கரெக்ட்டா நான் சொல்றது? ஸோ அதனால நமக்கு இன்கம் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த வேஸ்ட்டா வந்து யாருக்கும் விட்டு குடுக்கவும் கூடாது. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சத நான் காத்தால 3:00 வரைக்கும் என்னென்ன என்னால கட்டிங் பண்ண முடியுமோ, ஏன்னா ஸ்டிச்சிங் மட்டும் நான் பண்றதுக்கு வந்து எனக்கு நெறைய எடுக்கும். ஏன்னா மார்னிங்கே உட்காந்து ஸ்டிச் பண்ணதுக்கு முடியாது. ஸோ ஈவினிங் டைம் தான் ஸ்டிச் பண்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும். கொஞ்சம் வந்து எங்க அம்மாவும் பண்ணுவாங்க. நெறைய வாட்டி என்னோட வீடியோஸ்ல பார்த்துருப்பீங்க. ஸோ நான் இன்னும் நெறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நெறைய பேட்டர்ன்ஸ்லாம் போடுறேன். நார்மல் டெய்லரிங்லாம் போடுறேன். ஸோ இந்த 2025ல வந்து நெறைய வந்து
யாருக்காவது கத்து தரணும், நிறைய பேர் கத்துக்கணும். நானும் வந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எதுவுமே வந்து எனக்கும் வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சுலாம் கிடையாது. ஸோ நமக்கு தெரிஞ்சத வந்து வேறவங்களுக்கு கத்து தரணும் அப்படின்றது நம்மளோட இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸா இருக்கிறதால, டக்குன்னு வந்து யாருக்கும் வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சொல்லிக் குடுத்தாவே வந்து கஷ்டமா இருக்கும். கத்துக்கிறதுக்கு. நம்ம வீடியோல வந்து பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்ளோ சீக்கிரமா வந்து கத்துக்கிறது வந்து கஷ்டம் தான். பட் வந்து இன்ட்ரெஸ்ட் மேல. ஸோ நீங்க வந்து முயற்சி பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டெப் எடுத்து ஓகே இது கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லயும் குடுக்கலாம். லைவ்ல வரும்போதும் கேட்கலாம். இதெல்லாம் கேட்டு எப்படியாவது வந்து கத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்டெப்பே எடுக்காமயே, ஐயோ! இத பார்த்தாவே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சாக்கா கண்டிப்பா வரவே வராது. ஸோ இந்த இந்த மெத்தட் வந்து நார்மல் டெய்லரிங்ல ஸ்டிச் பண்ணது தான். ஸோ நான் இத்தன வாட்டி வந்து பேட்டர்ன் மேக்கிங்ல வந்து டாட்ஸ் எல்லாம் வச்சு ப ப போட்டுருக்கேன். இது நார்மல் டெய்லரிங். ஸோ நார்மல் டெய்லரிங் கூட நமக்கு கன்வீனியன்ட்டாவே, ஃபிட்டிங்காவே வரும். பட் சில வந்து லுக் வைஸ் வந்து நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். நார்மல் டெய்லரிங்கும், பேட்டர்ன் மேக்கிங்க்கும். ஓகேவா? இப்போ நம்ம எது கத்துக்கிட்டாலும் வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம அத ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நம்ம முடியலனா கூட அத வந்து அவங்க அத பின்னாடியே போய் நம்ம எப்படியாவது கத்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஒரே நாள்ல 2 வீடியோ, 1 வீடியோ பார்த்தா வந்து கண்டிப்பா வந்து இத கத்துக்கவே முடியாது. இப்போ வந்து ஒரு ஜிம்முக்கு போனாலும் சரி, யோகா பண்ணாலும் சரி, ஒரு நாள்ல வந்து உடம்பும் குறைக்க முடியாது. டயட் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வாரத்துல மாத்திரம் டயட் இருந்து அடுத்த வாரத்துல நீங்க நார்மலா சாப்பிட்டீங்கன்னா வந்து டயட் இருந்தும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால எதுவா இருந்தாலும் கன்சிஸ்டன்சியா பண்ணணும். அப்பதான் வந்து அது புரியும். புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். ஸோ இன்னும் நெறைய பேட்டர்ன்ஸ் போக போக நான் நெறைய பேட்டர்ன்ஸ் போடுறேன். ஸோ இன் பிட்வீன்லாம் வந்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா நம்ம வீட்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டேன். நம்ம வீட்ல என்னென்ன பண்றோம்? ஸோ அதுதானே அவங்களுக்கும் காமிக்க முடியும். ஸோ இந்த லாஸ்ட் வீக்கெண்ட்ஸ்லாம் வந்து ஜஸ்ட் நாங்க அவுட் போனதா அதெல்லாம் போட்டிருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ரெகுலரா வந்து நம்ம YouTubeல ஏதோ ஒண்ணு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்றது வேற ஒரு பாலிசி இருக்கு. ஸோ அதனால வந்து அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அது ஷேர் பண்றதாலயும் எனக்கு வந்து சந்தோஷம் தான். நெறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இங்க போனீங்க, இது எங்க இருக்கு? அது எங்க இருக்குலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அதனால நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருமே எல்லா இடத்தையுமே பார்த்துற முடியாது. ஸோ நீங்க இருக்கிற இடத்த நான் பார்க்க முடியாது. நான் இருக்கிற இடத்த நீங்க பார்க்க முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும்போது அதையும் நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இவ்ளோ நேரம் நீங்க நான் பேசுனத கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த 2025லேருந்து ரொம்ப நல்ல நல்ல விஷயம் கத்துக்கலாம். நெறைய வந்து பேட்டர்ன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டா பார்க்க போறீங்க. நானும் நெறைய வீடியோஸ் போடுவேன்னு கண்டிப்பா வந்து பிலீவ் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நல்ல வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.